ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க அங்க இருந்த அங்கிள் கிட்ட அப்பாவையும் சித்தப்பாவையும் பத்தி கதை கேட்டுட்டு இருந்தா அந்த பிளாஷ்பேக்கோட எக்ஸ்டென்ஷனா அந்த சித்தப்பா கிட்ட துரத்தப்பட்டவன் அப்படின்னு கழுத்துல டாட்டு குத்தி இருந்தான்ல கெட்டவன். அவங்க அப்பா பாக்குறாரு. அந்த டாட்டுவை ஒரு சூப்பரான பீஸ்ட் இருக்கிற மாதிரி வேற டாட்டுவா மாத்தி விட்டுறாரு. அப்புறம் சித்தப்பா பிராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் எத்தனையோ தடவை நம்ம நீங்கோட அப்பா பெருமையா பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. சித்தப்பா மலையை விட்டு வெளியே போனார் போல. அப்புறம் ஒரு உயிரோட திரும்ப வரவே இல்ல போல. நம்ம ஷாஷாவோட அத்தை பிங்ஷு இருக்காங்கல்ல, அவங்க தான் திரும்பி வராங்க. அவர் இறந்து போயிட்டாருங்கிற நியூஸோட. நிங்கோட அப்பாவை பார்த்துட்டு அப்படியே ஒரே மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஷாஷாவோட அத்தை நீங்கோட சித்தப்பாவை தான் லவ் பண்ணிருக்காங்க. ஏதாவது கடைசி வார்த்தைகள் சொன்னாரா அப்படின்னு கேட்க இந்த கிளவுஸ் இருக்கு. இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் அவர்கிட்ட போயிடுவேன். அப்ப நான் அவர்கிட்ட எதுவா இருந்தாலும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷாஷாவோட அத்தையும் அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயம்லாம் நம்ம ஷாஷாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யூச்சு வரான். இன்னும் நீங்க வருவான்னு பாத்துட்டு இருக்கியான்னு கேக்குறான். நீங்க இந்த தடவை வந்தா கண்டிப்பா இங்க இருக்கிற யாரும் விட மாட்டாங்க. அவன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷாஷாவை அவங்க அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. நிறைய கிஃப்டா மாறி மாறி கொடுக்குறாங்க இவளை சமாதானப்படுத்துறதுக்காக. ஷாஷா அதெல்லாம் கண்டுக்காம அவ பாட்டுக்கு அமைதியா இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம நீங்க சித்தப்பா பத்தி இன்னும் நிறைய தகவல் வேணும். இந்த கிளவுஸ்லயும் சரி, அங்க வரைஞ்சிருந்த பெயிண்டிங்லயும் சரி, இந்த பூவை தான் வரைஞ்சிருந்தாங்கன்னு அந்த தோட்டத்துல ஒரே ஒரு அந்த பூச்செடி மட்டும்தான் இருக்கு. அங்க போறான். அந்த செடியை பிச்சு தள்ளி வச்சுட்டு உள்ள மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அதுல ஒரு பாக்ஸ் இருக்கு. ஒரு துணியோட ஒரு லெட்டர், ஒரு ஹேர் பின் இருக்கு. அதை பார்த்துட்டு நீங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான். இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூகுனையும் குவானையும் கூப்பிட, இப்ப மட்டும் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கொன்னே போட்டுருவாங்க. அப்புறம் இந்த இடம் உங்களுக்கு கிடைக்காது. போகாதீங்கன்னு திட்டுறாங்க. என் விஷயத்துல நீ தலையிடாத. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீங்க அங்க இருந்து யார் பேச்சையும் கேட்காம போயிடுறான். அதே மாதிரி ஷாஷாக்கு ஒரு தகவல் அனுப்புறான். அந்த தகவலை இது மத்த ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பறிமுதல் பண்ணி அவங்க பாக்குறாங்க. ஷாஷாவை பாக்குறதுக்கு நீங்க இந்த நேரத்துல வரப்போறான். நம்ம அந்த நேரத்துல அவனை வளைச்சு புடிச்சிடலாம்னு ஐடியா பண்றாங்க. ஷாஷாவை தனியா கூட்டு போயிட்டு அவகிட்ட ஏதேதோ கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. கரெக்டா நீங்க ஷாஷாவை பாக்குறதுக்காக அவளோட ரூம்க்கு வரான். நல்லா அங்க இருக்கிற மத்த எல்லா தலைவர்கள் கிட்டயும் வசமா மாட்டிக்கிறான். நீங்க ஒரு பக்கம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஷாஷா எங்கன்னு கேட்க அவ உன்னை பார்க்க வரமாட்டா. இப்ப நீ மாட்டினு சொல்லிட்டு சுத்தி சுத்தி நம்ம நீங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா அடிபட்டுறான். இந்த தடவை அசிஸ்டன்ஸ் யாரையும் கூட்டு வராம தனியா தான் வந்திருக்கான். நல்லா மாட்டிட்டு இருக்கான். இங்க ஷாஷா பாக்குறா. மா கையில இருந்ததெல்லாம் கீழே விழுது. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி இருக்கு. நான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இல்ல போகாதன்னு உங்க அம்மா சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க வர போறானா? அவனை எல்லாரும் சேர்ந்து கொல்ல போறீங்களான்னு சொல்லிட்டு ஷாஷா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இருக்கிற பதட்டத்துல லீ டாக்டர் பாக்குறாரு. போன ஜெனரேஷன்ல என்ன நடந்ததோ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது முடியல. தொடர்ந்து அடுத்த பாகம் மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஷாஷா ஓடுறவ நீங்க அவங்க கொல்றதுக்கு முன்னாடி நடுவுல போயிடுறா. என்ன பண்றீங்கன்னு தடுத்து நிறுத்திட்டு இருக்கா. நீங்க பாத்துட்டு இருக்கான். இப்ப ஷாஷா பக்கத்துல போயிட்டு எதுக்கு இங்க வந்த? நான் உன்னை நம்புறேன். இங்க இருந்து கிளம்பி போ ப்ளீஸ் கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க பாத்துட்டு இருக்கான். ஷாஷா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு. இங்க பாரு, நான் உன்னை மறுபடியும் பார்க்க முடியாதோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன். அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் உங்க பாசத்தை மாறி மாறி காட்டிக்க. சுத்தி நிக்கிற அத்தனை பேருக்குமே லைட்டா மனசு கஷ்டமா தான் இருக்கு. இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு ஷாஷா மறுபடியும் சொல்றா. இல்ல உங்க அத்தைய கொன்னது எங்க அப்பா கிடையாது. ஷாஷா இந்த லெட்டரை பாருன்னு சொல்லிட்டு லெட்டரை கொடுத்த அடுத்த செகண்டே நீங்க மறுபடியும் ரொம்ப கொடூரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஷாஷா பயந்து போயிடுறா. கையில இருக்கிற வெப்பன் எடுத்து கழுத்துல வச்சுக்கிறா. நீங்க ஏதாவது ஆச்சு என்ன உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கையில நீங்க கொடுத்த லெட்டர் எல்லாம் கீழே விழுந்துருது. அதுக்குள்ள ஷாஷாவோட அம்மா அவளை வந்து அவளுக்கே தெரியாம அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறாங்க. நீங்க கொண்டு போய் ஜெயில போடுங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த லெட்டர் இருக்குல்ல, ஷாஷாவோட அம்மா எடுத்து படிக்கிறாங்க. அத நம்ம ஷாஷாவோட அத்தை பிங்ஷுவும் இங்கோட சித்தப்பாவும் தான் சேர்ந்து எழுதியிருக்காங்க. 2 பேரும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணி அதுல கையெழுத்தும் போட்டிருக்காங்க. யூயூவோட அப்பா நிக்கிறாரு. யூயூவோட அப்பாவை தான் ஷாஷாவோட அத்தைக்கு நிச்சயம் பண்ணியிருந்தாங்களாம் சின்ன வயசுல. அத பாத்துட்டு இவர் டென்ஷன் ஆகுறாரு. உடனே மத்தவங்க எல்லாம் உனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த சம்பவம் நடந்திருக்கு. சோ நீ அவன் மேல கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மத்த அத்தனை பேரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நீங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு எல்லா தலைவர்களும் கூடி பேசுறாங்க. நீங்க மட்டும் மறுபடியும் திரும்ப போனான்னா சத்தியமா நமக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறிடுவான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நீயே தலைவன் இருக்கான்ல. நீங்க போன கொஞ்ச நாள்லயே அவனோட பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் கைப்பற்ற ஆரம்பிக்கிறான். அதுவும் இல்லாம நீங்கோட பரம்பரை தானே நம்ம இடத்துல ரொம்ப பெரிய உயிர்கள் போறதுக்கு காரணமா இருந்தது. அதுக்கு பதிலா நீங்க கொடுக்கட்டும். அவனோட சக்தி நரம்பு எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம நீங்க இங்கே ஜெயில வச்சிடலாம். ஒரு சூரிய வெளிச்சத்தை கூட இனிமே வாழ்க்கையிட அவன் பார்க்கவே கூடாது. சரி போனா போது நம்மள யாரும் அவன் ஒண்ணும் பண்ணலங்கிறதுக்காக அவன் உயிர் எடுக்காம விட்டுலான்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்றாங்க.
இங்க அதுக்குள்ள வாங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நீங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு வரான். யூஜி நடுவுல வந்துடுறான். நான் இருக்கிற வரைய நீங்க இங்க யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. அவனுக்கு தண்டனை என்னன்னு பெரியவங்க முடிவு பண்ணுவாங்க. அப்ப பாத்துக்கலாம். இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்ல வேற வழியே இல்லாம அந்த பையன் போயிடுறான். யூஜி பாத்துட்டு இருக்கான். நீங்க உடனே என்ன நீ காப்பாத்துறியாடா அப்படின்னு கேட்க, நீங்க பாத்துட்டு யூஜி நீ பண்றது உனக்கே ஓவரா தெரியல. ஷாஷா உன் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால உன் உயிரையே பணயம் வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ மறுபடியும் உன்னை நம்பணும். உன் மேல இருக்க பாசம் அவளுக்கு குறைய கூடாதுன்னு இங்க வந்து மாட்டியிருக்க. அதுக்காக உயிரையே பணயம் வச்சிருக்க. நீ சாக போனா கூட உனக்கு அத பத்தி கவலை இல்லையா? நீ பைத்தியக்காரனாடான்னு கேட்க, நீங்க பாக்குறான். எப்புட்றா என்ன பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க வேண்டியது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யூஜிக்கு இவனை பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஷாஷா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் அப்பாவும் போயிட்டு மறுபடியும் அவகிட்ட சமாதானமா அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஷாஷா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அடுத்து ஷாஷாவோட சீனியர் அவளுக்கு நிறைய சாப்பாடு கொண்டு வரான். ஷாஷா நீ சாப்பிடு ப்ளீஸ்ன்னு சொல்ல, ஷாஷா அதுக்கு முன்னாடியே நல்லா சிக்கன்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அடி பாவின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த சாப்பாடை எடுத்து வைக்கிறான். இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு. இல்ல நான் கவலைப்பட வேணாம் நினைச்சீங்க. ஜஸ்ட் ஒரு சாவு தானே. செத்தா செத்துட்டு போறோம். இதுல என்ன இருக்கு? ஆனா என் கண்ணு முன்னாடி நீங்க செத்ததும் நானும் நாளைக்கு அங்கேயே இறந்து போயிருவேன். அதான் நடக்க போகுதுன்னு ஷாஷா சொல்றா. அந்த பையன் பயந்துடுறான். ஷாஷா நான் சொல்றத கேளு. ரொம்ப சீரியஸா தப்பான முடிவு எடுத்துறாதன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். நான் உன்னை கூட்டிட்டு நீங்க பாக்க போறேன். வா போலான்னு சொல்லிட்டு நீங்கக்கு மாத்திரை குடுக்கணும்னு ஷாஷாவை கூட்டிட்டு போறான். ஆனா அங்க நிக்கிற சீனியர் உள்ள விட மாட்டேங்கிறான். இல்ல ஒரு ஆளு தான் உள்ள விட முடியும்னு சொல்லிடுறான். லிம்போவை லவ் பண்றான்ல அந்த சீனியர் தான். லிம்போ அங்க வரா. சீனியர் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வேணும்னே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு வந்துடுறா. போய் பாத்துட்டு போறா. ஷாஷாவை பார்க்க உனக்கே பாவமா இல்ல? இவ்வளவு லவ் ஸ்டோரி சோகமா இருக்கலாமான்னு சொல்லிட்டு லிம்போ கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஷாஷா என்னதான் உள்ள போனாலும் உள்ள நீங்க இல்ல. அவனை பாதுகாப்பா வேற இடத்துக்கு மாத்திட்டோம். ஷாஷா முட்டாள்தனமா எதுவும் ட்ரை பண்ணிடாத. இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவளை எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஷாஷாவோட அம்மா கிட்டயும் ஒரு சீனியர் வந்து பேசிட்டு இருக்காரு. உன் பொண்ணு பண்றது சரியில்லைன்னு சொல்ல, என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக என் பொண்ணுக்கு ஒரு பதில் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பையன் உயிரையே பணையம் வச்சு வந்திருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு என் பொண்ணு ட்ரை பண்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? நானும் பாத்துட்டு இருக்கேன். ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லிம்போவோட தாத்தா என்ன வேலையெல்லாம் பண்ணாருங்கிறத ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிடுவேன். என் பொண்ணை குறை சொல்ற வேலை வச்சுக்காதீங்கன்னு திட்டிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஷாஷாவை யூஜி பாக்குறான். நான் உன்ன நீங்க பக்கத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்க எங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த ஜெயிலுக்கு கூட்டு போறான். ஷாஷா உள்ள போறா. நீங்க பார்த்து கூப்பிடுறா. நீங்க இவ குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கிறான். ஷாஷா என்ன பார்க்க வந்துட்டியா? என் அப்பா கிடையாது உன் அத்தைய கொன்னதுன்னு சொல்ல எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன். நான் என்னைக்குமே உன்ன டவுட்டே பட்டது இல்ல. அதுக்காக எதுக்கு நீ இங்க வந்திருக்க? அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்க, உன்னை எங்க பார்க்கவே முடியாம போயிருமோன்னு எனக்கு பயமா இருந்தது. ஷாஷா அதுக்காக தான் வந்தேன். யூச்சி கூட சொன்னான். நாளைக்கு எனக்கு தண்டனையாமே. என் சக்தி நரம்பெல்லாம் அறுத்து என்ன ஜெயில அடைக்க போறாங்களா அப்படின்னு சொல்ல, ஷாஷா கழுத்துல ஒரு மணி மாரி போட்டிருக்கா. அத எடுத்து நீங்க கிட்ட குடுக்குறா. ஒரு மாத்திரையும் குடுத்து நீங்க சாப்பிட சொல்றா. நீ இருட்டுனா பயப்படுவல்ல. என்னைக்கும் ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஆனா ஒரு குடிசை வீட்ல சின்ன வயசு முழுக்க அடைஞ்சு கிடந்திருந்ததால இருட்டுனா உனக்கு பயம் இருக்கு. இந்த கழுத்துல இருக்க மாலை இருக்குல்ல, அது ரூமுக்கே வெளிச்சம் கொடுக்கும். இது உன்னை பாத்துக்கும். அங்க போயிட்டாவது கொஞ்ச நாள் அமைதியா இருன்னு ஷாஷா சொல்றா. என்ன கழட்டி விட்டுறதுக்காக வந்துட்டு இருக்கியா? என்ன மாறி தொல்ல உன் வாழ்க்கைய விட்டு போயிடுச்சுன்னு இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கான்னு நீங்க கேக்குறான். ஷாஷா பாக்குறா. என்ன பண்ண சொல்ற? என் குடும்பத்தை ஊர் மக்களும் எல்லாரையும் உதறிட்டு உன் கூட ஓடி வர சொல்றியா? நீ என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா? நான் நிம்மதியா வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். இப்படி நம்ம திடீர்னு போய் நின்னா அவ லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? பாக்கலல்ல. நான் மட்டும் எதுக்கு உன்னை பத்தி யோசிச்சு பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க பாத்துட்டு இருக்கான். ஷாஷா நீதான் என்ன முன்னால இருந்தே ஊசி பேத்தி விட்டுட்டே இருந்த. இப்ப மறுபடியும் அதையே பண்றேன்னு சொல்ல, நான் எப்ப என்ன பண்ணேன்னு கேக்குறா. முதல் தடவை என்ன காப்பாத்தினிய மலை உச்சியில அது எதுக்காக? அப்புறம் என் ஊர்ல நான் இங்க நீயே தலைவன் கிட்ட அடிபட்டு இருந்தப்போ மறுபடியும் என்ன காப்பாத்த வந்த. அதெல்லாம் எதுக்காக பண்ணன்னு கேட்டு ஷாஷாக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் ஒருவேளை செத்து சாம்பலா போனா கூட மறுபடியும் உன்னை தேடி வருவேன். இந்த வாழ்க்கையில என்னை விட்டுட்டு உன்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ இப்படியே பேசிட்டு இரு. இனிமே உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்த உறவு முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஷாஷா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. லைட்டா பாக்குறா. நம்ம மாஸ்டர் இருக்கார்ல, அவர் அங்க உள்ள இருந்து நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அது தெரிஞ்சுதான் ஷாஷாவும் இப்படி பேசினா போல. நீங்க ஒரு மாதிரி அழுதுட்டே அவ குடுத்த மாலைய கழுத்துல மாட்டிக்கிறான். இன்னொரு பக்கம் யூச்சி அவங்க அப்பா கிட்ட, அப்பா நம்ம நீங்கக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்பா ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்ல, அறிவு கட்டவனே உனக்கு இருக்க ஒரே போட்டி அவன் தான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. பா மத்த எல்லாத்தையும் விடுங்க. நீங்க தப்பு பண்ணலன்னு எனக்கும் நல்லா தெரியும். நான் ஏதாவது பண்ணி தானப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் லிங்குக்கு தண்டனை கொடுக்க போறோங்கிறதுக்காக ஒட்டுமொத்த டீமையும் ரெடி பண்றாங்க. ஒரு மாதிரி பரபரப்பாவே இந்த இடம் போயிட்டு இருக்கு. ஷாஷா பாத்துட்டு இருக்கா. அவங்க அம்மா அப்பா கிட்ட எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க நாளைக்கு ஜெயிலுக்கு போனான்னா அப்புறம் அவனை என்னால பார்க்கவே முடியாது. தண்டனை நிறைவேத்த போறாங்க. அத பாக்குறதுக்கு மட்டுமாவது என்ன கூட்டு போங்கன்னு சொல்றா. ஷாஷாவோட அம்மா அப்பா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இங்க அடுத்த நாள் வரும்போது யூச்சிக்கும் அவங்க அப்பாக்கும்
கிட்டத்தட்ட நம்ம நிங்கோட இடம் எல்லாத்தையுமே அந்த நீய தலைவன் கைப்பற்றிட்டான்னு தகவல் வருது. அப்போ உங்களுக்கு சந்தேகமா இல்லையா? நம்ம நீங்க புடிச்சே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நீய தலைவன் அத்தனை இடத்தையும் கைப்பற்றுறான். இதுல ஏதோ ஒண்ணு இருக்குல்லப்பான்னு கேட்க, எனக்கும் அதான்டா தோணுது. இத்தன நாள் ஆச்சு நீங்கக்கு எல்லா இடத்தையும் புடிக்கிறதுக்கு. அது எப்படி அதுக்குள்ள அவனுக்கு திரும்பி புடிக்க முடியும்? என்னவோ நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க அந்த ஷாவ் இருக்கான்ல, அதான் யூயூவோட அப்பா. அவன பாக்குறதுக்காக ஷாஷா போறா. அங்கிள் உங்கள தான் வந்து பிங்ஷு அத்தை கல்யாணம் பண்ணிக்கிருந்தாங்கன்னு தெரியும். அப்ப ஏதாவது சம்பவம் நடந்திருந்ததுன்னா ப்ளீஸ் என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறா. அவரு பாக்குறாரு. பிளாஷ்பேக்குக்கு போயிடுறாரு. பிங்ஷுவ இவருக்கு தான் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாங்க. அப்போ அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. இந்த 2 பேருக்குமே ஓகேவா தான் இருந்திருக்கு. அப்போல இருந்து மூன் லேக் அப்படின்னு ஒரு கலை இருக்கு. அத மட்டும் எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் பிங்ஷுவால கத்துக்கவே முடியல. இத வந்து சொல்லிட்டு இருக்காரு. மத்த எல்லாத்தையும் உன்னால கத்துக்க முடியுது. இத ஏன் கத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த யூயூவோட அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு தடவ இங்க ஏதோ வேற ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த யூயூவோட பாட்டி பேசியிருப்பாங்க போல. இல்ல உன் மேல உங்களுக்கு கோவம் இல்ல. அந்த பொண்ணு மேல சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவர் சமாளிக்கிறாரு. இல்லங்க இங்க பாருங்களேன் ஒருத்தங்க மேல இன்னொருத்தங்களுக்கு காதல் அதே அளவுக்கு இல்லன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருக்கதான் கரெக்ட்டா இருக்கும். சோ அதனால நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஷாஷாவோட அத்தை பிரேக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. இதெல்லாம் சொல்ல அது பேர் என்ன சொன்னீங்க? மூன் லேக் வித்தையா? அது என் அத்தைக்கு வரலையான்னு கேட்டுட்டு ஷாஷா அங்க இருந்து கிளம்புறா. இங்க அத்தனை பேரும் ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம நீங்கக்கு தண்டனைய நிறைவேத்துறதுக்காக. நீங்க கூட்டு வராங்க. மண்டி போடு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கால் ஃபுல்லா அடிபட்டிருக்கு. அவனால மண்டி போட முடியாதுன்னு சொல்ல, அப்ப தவழ்ந்துட்டாவது இருக்கணும். கால அடிங்கன்னு சொல்றாங்க. யூச்சி போய் தடுத்து நிறுத்துறான். அசிங்கப்படுத்தாதீங்க அவன, அவமானப்படுத்தாதீங்க. டீசென்ட்டா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வாங்க கொன்னது நீதான் அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் அவன் மேல பழி போட ஷாஷா பாக்குறா. அது அவன் கிடையாது. என் கண்ணால நான் பார்த்தேன்னு சொல்றா. தண்டனை ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுருச்சு. ஷாஷா இங்க நம்ம விவாதிக்க போறதில்ல. நீங்கக்கு தண்டனை கொடுக்க போறோம். அவனோட சக்தி நரம்புகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வராங்க. வந்துட்டு நம்ம நீங்க மேல 2 ஆணி எடுத்து அடிக்கிறதுக்கு இருக்காங்க. இல்ல வேண்டாம் அடிக்காதீங்கன்னு ஷாஷா சொல்றா. அவ பேச்ச கேட்காம முதல் 2 ஆணிய நீங்கோட 2 ஷோல்டர் கிட்ட நெஞ்சு கிட்ட அடிச்சிடுறாங்க. நீங்க பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறான். ஷாஷா கெஞ்சுறா. போதும்னு நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அவ பேச்சு யாரும் அங்க இருக்கிறவங்க கேக்குற மாதிரி இல்ல. நீங்க ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா நான் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு கையில வாள் எடுத்துடுறா. நீங்கே கத்த ஆரம்பிக்கிறான். ஷாஷா தப்பா எதுவும் பண்ணிராதுன்னு. மாஸ்டர் பக்கத்துல காப்பாத்துறதுக்கு வராரு. மாஸ்டரையும் ஷாஷா வேகமா ஒரே கையில தள்ளி விட்டுடுறா. அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிற எல்லாரையும் சுத்தி அட்டாக் பண்ணிட்டு அவங்க மேல மயக்க மருந்து மாறி அசைய முடியாத மாதிரி ஒரு பொடி ஒண்ண தூவிட்டு நீங்க டக்குன்னு காப்பாத்திட்டு சங்கிலிய அறுத்துட்டு அங்க இருந்து வேகமா ஷாஷா பறந்து கிளம்பிட்டு இருக்கா. எல்லாரும் அவள துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க கூட்டிட்டு அவ ஓட ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு அந்த ஷாவ் அங்கிள் வந்துடுறாரு. அதாவது யூயூவோட அப்பா வந்துடுறாரு. சண்டை போட்டு ஷாஷா வின் பண்றா. எந்த கலை உங்க அத்தைக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரோ அதே கலையை யூஸ் பண்ணி தான் ஷாஷா இப்போ ஜெயிக்கிறா. இந்த மெத்தட் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்க, அங்கிள் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஷாஷா மறுபடியும் நீங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த வாங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்துடுறான். ஒருவேளை நீ கூட்டு போனா கூட அவன் உயிரோட இருக்க மாட்டான். சாகதான் போறான் அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஷாஷா சண்டை போட ஆரம்பிக்கிறா. இங்க நம்ம யூச்சி காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு. அதுக்குள்ள மாஸ்டர் மத்தவங்க எல்லாம் வரத்துக்குள்ள ஷாஷா நம்ம நிங்கோட பறவைய பறக்க வச்சு அங்க இருந்து கிளம்பி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. மாஸ்டர் இதுக்கும் மேலயா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கேட்க வேற வழியே இல்ல. ஷாஷா இப்ப துரோகி ஆயிட்டா. அவளை சீக்கிரமா புடிங்க நீங்கோட சேர்த்து புடிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாஸ்டருங்க எல்லாம் சேர்ந்து உத்தரவு போட்டுடுறாங்க. ஷாஷா நீங்க கூட்டிட்டு ஒரு மலையடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கா. சீக்கிரம் சீக்கிரமா மருந்து ரெடி பண்ணிட்டு நீங்கக்கு போட ஆரம்பிக்கிறா. காயம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஷாஷாக்கும் சண்டை போட்டதுல ரொம்ப காயப்பட்டிருக்கு. நீங்க அவளுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். ஆனா அப்படியே மயங்கி விழுந்துடுறான். எப்போ எந்திரிப்பான்னு தெரியல. இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா நம்ம கடையில போய் மருந்து வாங்கணும். கையில ஒரு பைசா இல்ல. என்ன பண்றதுன்னு ஷாஷா யோசிக்கிறா. ஒருத்தங்களோட ட்ரெஸ் எடுத்து திருடி போட்டுட்டு யார்கிட்டயாவது திருடலாமா காசுன்னு யோசிக்கிறா. ஆனா அவளுக்கு கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. பாவமா இருக்கு இவங்கள்ட்ட எப்படி திருடுறது அப்படின்னு பார்த்தா அவ கழுத்துல ஒரு செயின் போட்டுருக்கிறது தெரியுது. இந்த செயினை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை வித்து அதுல வர காசுல Dress ஒண்ணு திருடினால புது Dress வாங்கிட்டு அதையும் போட்டுட்டு அந்த Dress திருடினவங்களுக்கு காசு கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டு இருக்கா. என்ன காசு இருக்குன்னு Dress ஓனரே பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து மருந்து வாங்கிட்டு போயிட்டு நீங்கக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட குடுக்குறா. எப்படியாவது பொழைச்சிடுறா நீங்க. உனக்காக நான் எல்லாரையும் எதிர்த்துட்டு காப்பாத்திருக்கேன். இப்ப மட்டும் நீ செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோயேன். எல்லாரும் என்ன கிண்டல் பண்ண மாட்டாங்களா? சீக்கிரமா ஏஞ்சி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க அசையாம இருக்கான். நான் உன்னை நிறைய இடத்துக்கு கூட்டு போய் காட்டணும்னு ஆசைப்படுறேன். சீக்கிரம் ஏஞ்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம யூச்சி இருக்கான்ல. ஷாஷாவை தேடி போறதுக்கு ஆள் அனுப்பணும்னு பேசிட்டு இருக்காங்க. நான் போறேன்னு சொல்லிட்டு யூச்சி அங்க இருந்து கிளம்புறான். நீங்க ஏஞ்சி பாக்குறான். ஷாஷான்னு கூப்பிட்டுட்டு தோ இங்க இருக்கேன்னு அவ ஓடி வர நீ என்னை விட்டு போயிட்டியோன்னு நினைச்சேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கான். உன்னை விட்டு எங்க போறேன்? சீக்கிரமா ஸ்ட்ராங்கா இருக்கணும் புரியுதான்னு ஷாஷா சொல்றா. நம்ம 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கம்பெனி கொடுத்து நம்மளே வாழ்ந்துக்கலாமா? எல்லாத்தையும் வெட்டி எங்கேயாவது போயிடலாமான்னு கேக்குறான். ஷாஷா ஓகேன்னு சொல்லிடுறா.
யூஜி தேடிட்டு அந்த இடத்துக்கு வரதுக்குள்ள பார்த்தா ஷாஷா நீங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. இவங்கள அடுத்து தேடணும்னு யூஜி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நீங்க தப்பிச்சுட்டான், உயிரோட இருக்கான். அவன் கண்டிப்பா இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன கொன்னு போடுங்கன்னு நியே தலைவர் ராஜகுருவையும் அனுப்பி விடுறாரு. ஷாஷா நீங்க அடுத்து இன்னொரு மலையடியில உட்கார்ந்து அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஷாஷாவும் நீங்கும் கைய புடிச்சிட்டு நீங்கோட பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. ஷாஷா கண்ல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. நீ கவலைப்படாத ஷாஷா, நீ சீக்கிரமா உன் வீட்டுக்கு போவ. ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல விடியுது. ஷாஷா கண்ணு திறந்து டக்குன்னு வெப்பன் எடுத்து பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கா. யாரோ வந்திருக்காங்க. அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. வந்தது யாரு? என்ன பண்ண போறாங்க? தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.